ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றும் மாறாத குணமுள்ளவராய் காணப்படுகிறார். அவர் எப்படி மாறாதவராய் காணப்படுகிறார் என்பதை குறித்து இந்த நாளில் தியானிக்கப் போகிறோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் பார்க்கிற விதங்கள் எல்லாமே மாறி போய்விடும். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நாம் நேசிக்கிறவர்கள், வாக்கு பண்ணினவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் மாறி போய்விடும். ஆனால் நம்மை படைத்தவர், உள்ளங்கையில் நம்மை வரைந்திருக்கிறவர், நம்மை பெயர் சொல்லி அழைத்த நம்முடைய தேவாதி தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். மனிதர்கள் சொல்லுகிற வாக்கு மாறிவிடலாம், கண்டிப்பாக உனக்கு வாக்கு கொடுத்தவர்கள் கூட மாறிவிடலாம். ஆனால் உன்னை உருவாக்கினவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடாத தேவனாக இருக்கிறார். அவர் எப்படி மாறாத தன்மையுடையவராக இருக்கிறார்? உனக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை அவர் 100% நிறைவேற்றி கொடுப்பதில் மாறாதவராக இருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தெய்வம். பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஆகவே அவர் மனிதன் அல்ல, தேவாதி தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். மனிதர்கள் நேற்று ஒன்று சொல்லுவார்கள், இன்றைக்கு ஒன்று பேசுவார்கள், நாளைக்கு ஒரு கதையை பேசுவார்கள். பச்சை போல நிறம் மாறக்கூடியவர்கள் தான் மனிதர்கள். ஆனால் நம்மை உண்டாக்கினவர், உன்னை பெயர் சொல்லி அழைத்து உனக்கு வாக்கு கொடுத்தவர் நிச்சயமாய் துல்லியமாய் அந்த வார்த்தையை நிறைவேற்றி நான் மாறாதவராய் இருக்கிறேன் என்று நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நிரூபிக்கிறவராய் காணப்படுகிறார். நாம் கூட சில நேரங்களில் மாறிவிடுவோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, தெய்வம், நம்மை அழைத்தவர் மாறாதவராய் இருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு, அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஆகவே அவர் மாறாத தேவனாய் காணப்படுகிறார். அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவ பிள்ளைகளை மாறாத தெய்வத்தை பிடித்து கொள்ளலாம், மாறாத தெய்வத்தை நீங்கள் அண்டிக் கொள்ளலாம். ஆக இந்த மாறும் உலகில் அவரை மட்டும் நீங்கள் சார்ந்து அவரை பிடித்து கொண்டு நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் உங்களுக்கு சொன்னதை அவர் துல்லியமாய் நேர்த்தியாய் நிறைவேற்றுவதற்கு என் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிற ஆபிரகாமை அழைத்து அவருக்கு பிள்ளை கொடுப்பேன் என்று சொல்லி பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னதை அது நிச்சயமாய் எத்தனை ஆண்டுகள் கழித்தாலும் அப்படியே நிறைவேற்றினார். அவர்தான் மாறாத தெய்வம். சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர், நம் கையை கொண்டு தொடங்கினவர், நம் கையை கொண்டே முடிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒருவேளை நாம் மாறி போயிருப்போம்னு சொன்னால் கர்த்தரிடத்தில் போய் ஒப்பு கொடுத்து, நான் சொன்ன அறிக்கையில், நம் சொன்ன வாக்குதத்தில் ஆண்டஇடத்தில் நாங்கள் சரியாக இருப்பேன், நேர்த்தி இருப்பேன், அநேக காரியங்களை ஏறெடுத்திருப்போம். ஆனால் மாறி போயிருப்போம். மாறாத தேவன் சொன்ன வார்த்தைகளை பிடித்து கொண்டு நிற்போம். நிச்சயமாய் சொன்னதை செய்து முடிப்பார், நடத்துவார். ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையில அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்திலும் மண்டை வருகிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் மாறாத தேவனாக இருக்கிறதற்கால் உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. நீங்கள் சொன்ன வார்த்தைகள் மாறாது. வானமும் பூமி ஒளிந்து போகலாம், உங்களுடைய வார்த்தைகள் ஒரு நாள் ஒளிந்து போகாது. காலங்கள் மாறலாம், நேரங்கள் ஆகலாம், மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். நீரோ மாறாதவராக இருக்கிறீங்கப்பா. எப்படி என் வாழ்க்கையில் மாறாதவராக இருக்கிறார்? அவர் சொன்ன வாக்குதத்தங்கள், அவர் சொன்ன வார்த்தைகள், எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வாக்கு மாறாத தெய்வமாக இருக்கிறார். ஆகவே தேவனே, உண்மை நாங்கள் அண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. ஆண்டவரை, நீங்கள் வாழ்க்கையில் மாறாத தெய்வமாக இருக்கிறபடியால் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. எங்களுக்கு சொன்னதை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிங்கப்பா, நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.